அரசன் பெயர் ஜெயசிம்மன், சேனாதிபதியின் பெயர் ஜெயபாலன். இருவரும் ஆயுள் முழுவதும் தோல்வியை தவிர வேறு எதையும் கண்டதில்லை. முகலாயர்களின் கையாட்களாகவே காலத்தை கழித்துவிட்டார்கள். இருவரும் பலமுறை போருக்கு சென்றிருக்கிறார்கள். ராஜபுதனத்தின் கௌரவத்தை காப்பாற்றவோ, 25 வருஷங்களுக்கு மேல் முகலாய சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை உலுக்கிய அக்பரையே கலக்கி செய்துவிட்ட பிரதாப சிம்மன் குல மானத்தை காக்கவோ இவர்கள் போருக்கு செல்லவில்லை. யாரிடம் கைகட்டி சேவகம் செய்தார்களோ அந்த எஜமானர்களின் கட்டளைப்படி யுத்த பூமியில் ரத்தம் சிந்தினார்கள். ஆளும் சக்தி கொண்ட ஆட்களை என்றதும் சைனியர்களை திரட்டி அனுப்புவதும், அதற்காக சக்கரவர்த்தி முதுகில் தட்டி கொடுத்து சபாஸ் என்றால் சந்தோஷத்தால் நிலை குலைந்து போவதும், டில்லியிலிருந்து வரும் கௌரவ பட்டங்களை சூட்டிக்கொண்டு பவனி வருவதும் இந்திய மன்னர்களுக்கு அக்பர் காலம் முதலே ஏற்பட்டுவிட்ட குணாதிசயங்கள். இப்படி அடிமைத்தனத்திலேயே காலம் கழித்து விட்டவர்களுக்கு தைரியம் உடம்பில் தங்கி இருப்பது துர்லாபம் அல்லவா? எதிரிகளிடமிருந்து குடிகளின் சொத்தையும் பெண்டு பிள்ளைகளின் உயிரையும் அதையும் விட முக்கியமான மானத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கத்தியை உருவம் வீரன் உடலில் வீரம் பெருகுமா? அல்லது இன்றைக்கு ஜெயத்துடன் திரும்பாவிடில் நாளைக்கு நவாப் தலையை சீவி விடுவாரோ என்ற பயத்தில் உயிர் எந்த இடத்தில் போனால் என்ன என்று காவு ஆடு போல யுத்த பூமிக்கு செல்லும் மனிதன் ரத்தத்தில் சூரத்தனம் சொட்டுமா? ஆகையால் பயமே நிரம்பியது ஜெயசிம்மன் ஜெயபாலன் இருவர் வாழ்க்கையிலும். ராஜசேவையில் மட்டுமின்றி ராஜகிருகத்திலும் இவர்கள் பயங்கொல்லியாய் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஆகவே தமது கதை தொடங்கும் சமயத்தில் ராஜதுர்க்கத்தின் கதவுகள் சரையிலென திறந்து இளைய ராணி கமலாதேவி உள்ளே நுழைந்ததும் ஜெயபாலன் மிகுந்த பீதியடைந்து ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்தான். ராணியின் கண்கள் ஒருமுறை அறை முழுவதும் சுற்றி வளைத்துவிட்டு சேனாதிபதியின் முகத்தில் சிறிது நேரம் நிலைத்தன. கூறிய அந்த திருஷ்டியை பார்க்க முடியாமல் ஜெயபாலன் தலை குனிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் மெல்ல சமாளித்து கொண்டு பேச முயன்றான். ராணியிடமிருந்து நடுக்கத்தில் நாக்கு சொற்களை உச்சரிக்க மறுக்கவே சேனாதிபதியின் உடம்பை அப்புறம் இப்புறமும் அசக்கிக் கொண்டு தொண்டையிலிருந்து ஏதோ சப்தங்களை கிளப்பினான். அரசர் யுத்தத்திலிருந்து எப்போது திரும்புவார் என்று ராணி கேட்டாள். சேனாதிபதி விழித்தான். தன்னை பற்றிய நிஜமான தகவல் எதுவும் ராணிக்கு சொல்ல வேண்டாம் என்று அரசர் அனுப்பியிருந்த நிருபத்தை அப்பொழுதுதான் படித்து முடித்திருந்தான். ராணி ஒரு நிமிஷம் தாமதித்து வந்திருந்தால் அந்த கடிதம் தீக்கு இரையாகி இருக்கும். அரசர் கடிதத்தை அவன் படித்து முடிப்பதற்கும் ராணி உள்ளே வருவதற்கும் சமயம் சரியாக இருந்தபடியால் கடிதத்தை அப்படியே சுருட்டி கையில் பிடித்து கொண்டு சேனாதிபதி எழுந்து விட்டான். ராணி அரசரை பற்றி தகவலை கேட்கவும் கடிதம் பிடித்திருந்த கை வடவடவென நடுங்க ஆரம்பித்தது. சேனாதிபதி, நான் சொல்கிறது உனது காதில் விழுகிறதா இல்லையா என்று 2ஆம் முறை ராணி கேட்டாள். இந்த தடவை ராணியின் சொற்கள் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக வந்ததோடு கபடமான அவள் கண்கள் கடிதம் பிடித்திருந்த கையையும் நோக்குவதைக் கண்ட சேனாதிபதி தான் இனியும் பேசாதிருந்தால் அனர்த்தமாகி விடுமோ என்று, மகாராணி, இதை கேட்க தாங்கள் இங்கு வர வேண்டுமா? அரண்மனைக்கு வர சொல்லி ஆளை அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்று தட்டு தடுமாறி பேசினான். இளைய ராணியின் உதடுகள் ஒரு ஓரமாக ஒதுங்கி சிறிது மடிந்து சேனாதிபதியின் மேல் அவளுக்கிருந்த கேவல அபிப்பிராயத்தை தெளிவாக எடுத்து காட்டின. ஏளனமாக சிரித்து கொண்டே பக்கத்திலிருந்த ஆசனத்தில் ராணி உட்கார்ந்து கொண்டாள். இதோ இப்படி உட்காரலாமே என்று ராணிக்கு ஆசனம் தேடும் சாக்கில் கடிதத்தை மறைத்துவிடலாம் என்று சேனாதிபதி ஆட்டம் காட்ட ஆரம்பித்தான். இதற்கெல்லாம் ராணி மசிக்கின்ற பேர்வாளியா? வேண்டாம், இந்த இடமே சௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லி சேனாதிபதியை இருக்கின்ற இடத்திலேயே உட்காரும்படி செய்கை காட்டினாள். சேனாதிபதி, நான் கேட்ட கேள்விக்கு உம்மிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை. அரசர் எப்பொழுது திரும்புவாரு? இப்பொழுது யுத்தம் எந்த இடத்தில் நடக்கிறது? இந்த விஷயங்கள் உமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது மகாராணி என்றான். கொஞ்ச காலமாக அரசர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தலைநகரத்திலிருந்து வெளியே தங்கியிருக்கும் காரணம் என்னவென்றாவது உமக்கு தெரியுமா என்றாள். அரசர் அடிக்கடி தலைநகரை விட்டு போய் விடுவதற்கு நீங்கள்தான் காரணம் என்று சேனாதிபதி எப்படி துணிந்து சொல்வான்? 2 பொண்டாட்டியை கல்யாணம் செய்து கொள்பவன் மேவார் அரசனாயிருந்தால் என்ன, கீழ்த்தர ஆண்டியாயிருந்தால் என்ன, தொல்லைதானே. ஆண்டிக்காவது சொந்த தொல்லையோடு போகிறது, அரசனுக்கோ சொந்த தொல்லையோடு பொது தொல்லையும் சம்பவித்து விடுகிறது. சொந்த தொல்லை ராணிக்கு தெரிந்திருக்கும், ராஜ்ய தொல்லைகளை ராணிக்கு எப்படி விவரித்து சொல்லுவது என்று சேனாதிபதி தனக்குள்ளேயே தர்கித்து கொண்டான். ஆனால் மேவார் ராஜ்யத்தின் சிக்கல்களை தன்னை விட ராணி உணர்ந்திருக்கின்றாள்
இருக்கின்றாள் என்பது சேனாதிபதிக்கு தெரியும். ஜெயசிம்மன் காலாதேவியின் மோகத்தில் மூத்த ராணியையும் அவள் குழந்தை அமரனையும் தள்ளி வைத்த தினத்திலிருந்து மேவார் அரசாங்கம் இரண்டாக பிளந்துவிட்டது. மூத்த ராணியின் பிள்ளை அமரசிம்மன் பெரிய வீரனாக வளர்ந்ததும் ஜெயசிம்மன் சக்தி பெரிதும் பலவீனமடைந்தது. அப்பன் பிள்ளைக்கு பயப்படும்படியான ஸ்திதி மேவாரில் ஏற்படலாயிற்று. ராஜபுதனத்தின் பிற்கால கதியை அமரனே பெரிதும் நிர்ணயிப்பான் என்று ராதோர்கள் சீதோயர்கள் எல்லோருமே நம்பினார்கள். பாட்டன் பிரதாப சிம்மனை அப்படியே உறுத்தி வைத்தது போல் இருக்கின்றது என்று அமரனை பற்றி ஜெயசிம்மன் முன்னிலையிலேயே ராஜபுத்திர வீரர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இப்படி தன் முன்னிலையிலேயே ராஜபுத்திரர்கள் தன் பிள்ளை பற்றி புகழ்வதன் அர்த்தத்தை ஜெயசிம்மன் புரிந்து கொள்ளாமல் இல்லை. உனக்கு பதில் அவன் அரசனாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்வதற்கு பதிலாகத்தான் ராஜபுத்திரர்கள் அப்படி மறைமுகமாக பேசுகின்றார்கள் என்பது ஜெயசிம்மனுக்கு தெரியும். இதனால் ஏற்பட்ட மனோவேதனையின் இடையே நமக்கு பிறந்த பிள்ளை அல்லவா சூரன் என பெயர் வாங்கியிருக்கின்றான் என்று நினைப்பினால் ஏற்படும் சந்தோஷமும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். ஆனால் அந்த புறத்துக்கு சென்றதும் அங்கு இளையராணி கமலாதேவி விடும் பொறாமை கண்ணீர் அந்த சந்தோஷ ஜோதியை அணைத்துவிடும். நாளாக ஆக அரசன் நிலைமை பெரிய சங்கடமாகிவிட்டது. ராணி கமலாவதி தன் புத்திரன் ஜஸ்வந்த சிம்மனுக்கு முடிசூட்டும்படி அரசனை வற்புறுத்தினாள். ராணியின் இந்த தூண்டுதலை பற்றிய தகவல் எப்படியோ காற்றடித்து ஜனங்களிடம் பரவிவிடவே அதை பற்றி ராஜபுதனம் முழுவதும் ஏக அமர்கலமாயிருந்தது. மூத்த மகன் இருக்கையில் இளையவனுக்கு எப்படி பட்டம் கட்டலாம் என்று ஜனங்கள் பகிரங்கமாக கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த தொல்லையை எங்காவது கண்மறவாய் தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் அரசன் முகலாயர் போரில் கலந்து கொண்டான். அவன் போருக்கு சென்ற நாளாய் ராணிக்கு கடிதங்கள் வருவது கிடையாது. இதன் மர்மத்தை இளையராணி அறிந்தே இருந்தாள். அரசன் யுத்தத்துக்கு போயிருக்கையில் அமரனின் கட்சி வலுத்து அவன் சிம்மாசனத்தில் ஏறிவிட்டால் மோவார் வம்ச சிம்மாசனம் தன் கையிலிருந்து மாறிவிடுமே என்ற கவலையில்தான் அரசனை பற்றிய தகவல் அறிய என்றும் வெளிக்கிளம்பாத அவள் அன்று வெளியேறி சேனாதிபதியின் இருப்பிடமான ராஜதுர்க்கத்துக்கு வந்தாள். அன்று சேனாதிபதி சரியான முகத்தில் விழிக்கவில்லை என்பது நிச்சயம். அரசர் கடிதம், ராணியின் வருகை, இந்த இரண்டுமே மற்றொரு விஷயமும் அவன் மனதை கலக்கிக் கொண்டிருந்தது. அது என்னதென்று மட்டும் ராணி அறிந்திருந்தால் சேனாதிபதியை அவள் குத்தி கொண்டிருப்பாள். நல்ல வேளை அந்த தகவலையாவது ராணி அறிந்து கொள்ளாமல் இருந்தாளே என்று அவன் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் அவன் தலையில் மற்றொரு இடி விழுந்தது. அரசர் இருப்பிடம்தான் உமக்கு தெரியாது. அமரன் இங்கு வரப்போகின்றானாமே, இந்த தகவலாவது உமக்கு தெரியுமா என்று அரசு கேட்டாள். என்ன செய்வான் சேனாதிபதி? அவளுக்கு பதில் சொல்வதை விட காலையில் யார் முகத்தில் விழித்தோம் என்ற விஷயத்தை ஆராய்ச்சி செய்தால் பலன் உண்டு என்று நினைத்தான். ஏதாவது பதில் சொல்லியாக வேண்டுமே என்று. அந்த தகவலும் எனக்கு தெரியாது மகாராணி என்று தடுமாறி உளறினான். உமக்கு என்னதான் தெரியும் சேனாதிபதி? சைன்யத்தை நடத்த உமக்கு துப்பில்லை என்று அரசர் தாமே யுத்தத்துக்கு போயிருக்கின்றார். அரசர் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள உமக்கு துப்பில்லை என்பதை நீரே ஒப்புக்கொள்கின்றீர். எதிரி நன்னகருக்கு வரும் விஷயத்தை கூட உமக்கு தெரியாது. எதற்காக நீர் இந்த சேனாதிபதி வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்? நீர் இருக்கின்ற இடத்தில் ஒரு பெண்ணை சேனாதிபதியாக போட்டால் அவள் கூட உம்மை விட திறமையாக வேலை பார்ப்பாளே என்று ராணி அதட்டிக்கொண்டே எழுந்தாள். சேனாதிபதியின் பொறுமையை கூட மிஞ்சிவிட்டது. எல்லா பெண்களும் முடியாது, மகாராணியைப் போல் இருந்தால்தான் சாத்தியம் என்று மரியாதையாக சொன்னான். மகாராஜாவும் சேனாதிபதியும் இருக்கின்ற அழகுக்கு ஏளனம் வேறா? ராஜபுதனத்தில் ஆண் பிள்ளைகளை விட வீர மிகுந்த பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். மகாராணியே அதற்கு அத்தாட்சியாயிற்றே என்று சேனாதிபதி வெளிக்கு மரியாதையாகவும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டும் பேசினான். அது கடக்கட்டும். அமரனை நேரில் பார்த்தீரா? எப்படி இருப்பான் தெரியுமா என்று கேட்டாள் ராணி. எனக்கு எப்படி தெரியும்? மகாராணியைப் போல் நானும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்த்ததுதான். இளவரசர் ஒரு வயது குழந்தையா இருக்கும்போதே தங்கள் உத்தரவுப்படி மகாராஜா பட்ட மகிழ்ச்சியை தூர தேசத்தில் ஒதுக்கி வைத்து விட்டாரே. ஜெயபாலன் ராணி தன்னை மிரட்டுவதற்கு பழி வாங்கிக் கொள்ளவே இளவரசர் பட்ட மகிழ்ச்சி என்ற பதக்கங்களை ஜாடை மாடையாக உபயோகித்தான். சுந்தரமான அவள் கழுத்தில் கத்தியை சொருகியிருந்தால் கூட கமலாதேவிக்கு அவ்வளவு வேதனை உண்டாயிராது. அமரனை இளவரசன் என்றும் சக்கலத்தியை பட்ட மகிழ்ச்சி என்றும் சேனாதிபதி சொன்னது அவள் இதயத்தில் சுருக்கென்று தைத்தது. இருந்தாலும் கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் கூட அமரனை பார்த்ததில்லை, மிகவும் முரடன் என்றும் முன்கோபி என்றும் சொல்ல கேள்வி என்றாள் அவள். அதை பற்றி எனக்கு கேள்வி உண்டு. முன்கோபத்தால் பல சமயங்களில் அபாயத்தில் கூட சிக்கிக் கொண்டதாக சொல்கிறார்கள் என்று சேனாதிபதியும் ஒத்துப்பாடினான். அமரன் இங்கு வந்தால் நீர் என்ன செய்வதாக உத்தேசம்? நான் செய்வது என்ன இருக்கிறது? நீங்களாக பிடிக்க முடியாத ஒரு பட்சி உங்கள் வலையில் வந்து விழும்போது கையை கட்டி கொண்டா உட்கார்ந்திருப்பீரு?
இவ்வாறு இருக்கும் நிலை மகாராணி அறியாத விஷயமல்ல. ராஜபுதனத்தின் விடுதலை அமரன் கையில் இருப்பதாகவே ராஜபுத்திர வீரர்கள் நினைக்கின்றார்கள். நாம் அவரை கைது செய்தால் அடுத்த நிமிஷம் அரண்மனையை ஜனங்கள் சூறையாடி விடுவார்களே மகாராணி. அத்தகைய நடவடிக்கை எடுப்பதே பிசக்கு, அதுவும் அரசர் இல்லாத சமயத்தில் என்று சேனாதிபதி இழுத்தான். அரசர் இல்லாத சமயத்தில் நீர் பணிய வேண்டியது அரசியைத்தானே சேனாதிபதி. என் கட்டளைப்படி நடக்க உமக்கு என்ன ஆட்சேபனை என்றாள் ராணி இடைமறுத்து. ஒரு ஆட்சேபனையும் இல்லை மகாராணி. என் தலையை கொடுத்தாக்கிலும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுகிறேன். அப்படியானால் அமரன் வந்ததும் அவனை சிறை செய்துவிடும் என்றாள் ராணி. சேனாதிபதி சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதா? இதுவா வேடிக்கை மகாராணி? நான் தலையை கொடுத்து உங்கள் ஆணையை நிறைவேற்றுவதாக சொன்னேன். ஆனால் நீங்கள் நிஜமாகவே தலை போகும்படியான காரியத்தை சொல்கிறீர்கள். அமரசிம்மன் மேல் கை வைத்த மறுநிமிஷம் என் தலை என் உடலில் இருக்காது. இது வேடிக்கையான விஷயமாக மகாராணிக்கு தோன்றினால் சித்தம் என்றான். மகாராணியின் பொறுமை காற்றில் பறந்துவிட்டது. சேனாதிபதி, உம்முடன் விளையாட நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று நினைக்கிறீரா? அமரசிம்மனை கைது செய்ய உமக்கு தைரியம் இல்லாவிட்டால் அரண்மனைக்கு அனுப்பும். நான் கவனித்துக் கொள்கின்றேன். மகாராணியின் சித்தப்படி செய்கிறேன். அமரசிம்மன் இங்கு வந்ததும் சிறிய தாய் பார்க்க விரும்புவதாக தெரிவிக்கின்றேன் என்றான் ஜெயபாலன். அமரன் இங்கு வருவதற்கு முன்னே தலைநகரில் உள்ள ராதோர்களையும் சியதோர்களையும் வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்றாள் ராணி. தலைநகர் பாதுகாப்புக்கு என்ன செய்வது? தலைநகருக்கு இப்பொழுது ஆபத்து எதுவும் இல்லை. ராதோர் வீரர்களும் சியதோர்களும் இருந்தால்தான் ஆபத்து. அவர்கள் அமரனின் வீரத்தைக் கண்டு மலைத்து போயிருப்பார்கள். அந்த உதவியை அகற்றிவிடும். அப்புறம் அமரனை விட இன்னும் பெரிய வீரன் இங்கு வந்தாலும் நாம் சமாளிக்கலாம் என்றாள் ராணி. கமலாதேவியின் தந்திரத்தையும் மிகுந்த முன் யோசனையுடனும் ஆழ்ந்த சூழ்ச்சியுடனும் அவள் அமரனுக்காக விரிக்கும் வலையைக் கண்ட சேனாதிபதியின் கண்கள் ஆச்சரியத்தால் அகன்றுவிட்டன. புத்தி இருந்தால் எப்பேற்பட்ட ஆபத்தையும் சமாளிக்கலாம் என்பது சேனாதிபதியின் மூளைக்கு இப்பொழுதுதான் எட்டுகிறார் போல் இருக்கிறது என்றாள் ராணி. சேனாதிபதி பக்கத்தில் இருந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு ராணியை நோக்கி, மகாராணி, உங்கள் சூழ்ச்சி பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் அபாயம் இருக்கிறது. அரசர் அமரனை எதிர்க்க விரும்பவில்லை. உங்கள் சூழ்ச்சியிலிருந்தும் அவர் தப்ப விரும்புவதாக தெரிகிறது. இதோ அவர் கடிதம் என்று கையில் இருந்த கடிதத்தை நீட்டினான். ராணி கடிதத்தை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் சேனாதிபதியை பார்த்தாள். சேனாதிபதி மீண்டும் பேசினான். மகாராணி, இந்த வேளையில் யோசித்து இறங்குங்கள். அரசருக்கு இஷ்டமில்லாத விஷயத்தில் என்னை தலையிட செய்தீர்கள். தேசத்தில் எங்கும் கலவரமில்லாத சமயத்தில் ராதோர் சியோதோர் துருப்புக்களை வேறிடத்துக்கு அனுப்பினால் நாளைக்கு கேள்வி வரும். அப்பொழுது என்னை நீங்கள் காப்பாற்ற முடியாது. அமரசிம்மனை சாதாரண குற்றவாளி போல் நாம் சிறைப்படுத்துவதும் எளிதல்ல. யோசியுங்கள். நான் யோசித்தாகிவிட்டது. என் குமரன் ஜஸ்வந்த சிம்மனை மேவார் சிம்மாசனத்தில் உட்காரப் போகின்றான். அதற்காக அமரசிம்மனை நாம் ஒழித்தே தீர வேண்டும். தவிர உமக்கு துணைக்கு ஏற்பாடு செய்கிறேன். துணையா? ஏது மகாராணி? போன தடவை அம்பர் சமஸ்தானத்துக்கு போயிருந்தபோது ரஜினியை அழைத்து வந்தேனே, ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் மகாராணி. அந்த பெண்ணை ஜஸ்வந்த சிம்மனுக்கு மணமடிக்கப் போகின்றேன். அதனால் அம்பர் அரசர் உதவியும் கிடைக்கிறது. அம்பர் வீரர்கள் பலர் ஏற்கனவே எனது அரண்மனையில் நிரம்பி இருக்கின்றார்கள். சேனாதிபதி அந்த ஸ்திரீயின் ஏற்பாடுகளை கேட்டு இடிந்து போனான். அம்பர் வீரர்களா? பிரதாமனை போன்ற சிம்மங்கள் ஆண்ட மேவாறு நரிகளுக்கு சமமான அம்பர் வீரர்களின் சூழ்ச்சிக்கா இலக்காக வேண்டும்? அடக்கடவுளே என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த கல்யாணத்தில் பொண்ணுக்கு இஷ்டம்தானா? நான் இஷ்டப்பட்டால் பொண்ணும் இஷ்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்றாள் ராணி. சேனாதிபதியின் விழிகள் அவளை ஏறெடுத்து நோக்கின. பெண்ணை அப்படி கட்டாயப்படுத்த முடியுமா என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து உதிர்த்தன. ஏன் முடியாது என்ற கேள்வி உக்கரத்துடன் எழுந்தது இளையராணியிடமிருந்து. ராஜபுத்திர ஸ்திரீகளை இஷ்ட விரோதமாக இணக்க வைக்க அலாவுதீன் கில்ஜியாலேயே முடியவில்லை. அத்தனை ஸ்திரீகளும் பாதாள கிடக்கில் ஜோஹர் செய்து எரிந்து போனது உங்களுக்கு தெரியாதா என்று வினாவினான் சேனாதிபதி. இளையராணி கமலாதேவி அவனை நோக்கி நகைத்து, சேனாதிபதி, உமது மூளை வர வர மழுங்கிக் கொண்டு வருகிறது. அப்படியா? ஆம், உமது உவமையே அதற்கு சான்று கூறுகிறது. கற்பழிக்க திட்டம் போட்ட அலாவுதீன் கில்ஜிக்கு ராஜபுத்திர ஸ்திரீகள் இணங்காததற்கும் என்னை போல் மைந்த நன்மைக்காக பாடுபடும் ஒரு தாய்க்கு ரஜினி இணங்குவதற்கும் வேறுபாடு நிரம்ப உண்டு. அந்த வேறுபாடை பற்றி குறிப்பிடவில்லை. வேறு எதை குறிப்பிட்டீர்? கட்டாயத்தை பற்றி. ராஜபுத்திரிகள் கட்டாயத்துக்கு இணங்கியதாக வரலாற்றில் இல்லையே. புது வரலாறு சிருஷ்டிக்கிறேன். தாங்கள் ஏற்பாடுகள் புதுமையை தெரிவிக்கின்றன என்றான் சேனாதிபதி. சேனாதிபதியின் மீது சுடு விழிகளை நாட்டிய கமலாதேவி, சேனாதிபதி, உம்முடைய சம்பாசனை சாமர்த்தியத்தை அறிய நான் இங்கு வரவில்லை. என் சக்களத்து பிள்ளையை அழிக்க உமக்கு உத்தரவிட வந்தேன். உம்மால் முடியாவிட்டால் அரண்மனைக்கு என்னிடம் அனுப்பும் என்று கூறிவிட்டு எழுந்திருந்து சென்று விட்டாள் கமலாதேவி.
அவள் சென்றதும் தலையை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டான் சேனாதிபதி. எத்தனை நேரம் உட்கார்ந்தானோ அவனுக்கே தெரியாது. ஒரு புறம் இளையராணியின் ஆட்சி ஆசை, இன்னொரு புறம் மேவார் வாரிசான அமரசிம்மன் வந்தால் அவன் உக்கிரத்திலிருந்து தப்ப என்ன செய்வது என்ற யோசனையும் அவன் தலையில் இரு பெரும் இடிகளென இறங்கின. அவன் இப்படி உட்கார்ந்திருந்த அதே சமயத்தில் அமரசிம்மன் வீரன் ஒருவன் பின்தொடர தலைநகர எல்லைக்குள் புகுந்து கொண்டிருந்தான்.